வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு, ராகு கேதுக்கள் பழைய நூல்களில் ரிஷபம் உச்சமாகவும், ராகு விருச்சகத்தில் கேது நீசமாகவும், அது மட்டுமல்ல கடகமும் மகரமும் மூலத்திரிகோண வீடுகள் என்று சொல்கிறார்கள். இதில் எனக்கு ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. இந்த அபிப்பிராய பேதங்கள் என்ன என்பது சொல்வதுதான் இன்றைக்கு இது விவாதமாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ ராகு என்பது ரிஷபத்தின் உச்சம். எதன் அடிப்படையில் இவங்க எடுத்துருக்காங்க? அப்போ காலப்புருஷனுக்கு 2 தனபாவம்னு எடுக்கிறோம். அப்போ பணம் வரும் வழி. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அங்கே சந்திரன் உச்சமாகிறான், கவனிக்கணும். அப்போ சந்திரன் உச்சமாகும் பொழுது சுக்கிரன் வீடு சந்திரனும் ராகுவும் சேரும் பொழுது அப்போ மது சூது அடிப்படையில் பணம் வரும் என்று சொல்ல வருகிறீர்களா? எங்கே நீங்கள் எது சொல்ல வரீங்க? அது குடும்பமாகவும் இருக்கிறது. அப்போ குடும்பம் மது சூதின் அடிப்படையில் குடும்பம் வருது என்று சொல்ல வருகிறீர்களா? சரி, அதை கொடுக்கணும். அப்போ முறையற்ற வழிகளில் பணம் வரும் என்று சொல்ல வருகிறீர்களா? உச்சம் நீ எதுக்கு நம்ம எடுத்தோம்? இங்கே ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் ஒன்று. உச்சத்துக்கு ராகு முண்டம் உச்சமாக முடியுமா? வீடு இல்லாதவங்க உச்சமாக முடியுமா? ஒரு முண்டத்து கூட குடும்பம் நடத்தக்கூடிய இந்த கோள்கள், ராகு கேது குடும்பத்துக்கு சேர்ந்த கோள்கள் ஒரு முண்டத்து கூட குடும்பம் நடத்த மாதிரி தான் கருது. ஏன் அப்படின்னா, நல்ல பாவத்தில் அவர்கள் இருக்கும்போது நல்லதை 1000 மடங்கு கொடுப்பார்கள் அந்த ராகு. கெட்ட பாவத்தில் இவர்கள் இருக்கும்போது கெட்டதை 1000 மடங்கு கொடுப்பாங்க. இது முண்டத்துக்கு நல்லது கெட்டது தெரியாத இந்த முண்டமான ராகு அவன் உச்சமடைகிறான் அப்படின்னு நீங்கள் பழைய நூல்களில் சொல்கிறீங்க. முண்டம் உச்சமடையும் போது அந்த பணம் எப்படி வருகிறது? நல்ல வழியில் வருமா? சந்திரன் சுக்கிரன் ராகு பணம் உச்சமாகும் போது கோடிக்கணக்கில் கொடுக்கக்கூடிய இந்த பணம், அதாவது மாபெரும் பணம், பல கோடிகளை கொடுக்கக்கூடிய இந்த ராகு, அப்போ பணம் முறையான வழியில் வருமா? எதன் அடிப்படையில் எடுத்துருக்கீங்க? அந்த பணம், அந்த குடும்பம் அமைப்புகளானது, அந்த சுக்கிரன் சந்திரன் ராகு என்று சொல்லப்படுகிற மது சூது என்று சொல்லப்படுகிற இந்த 3 கூடும் உச்சமடையும் போது அந்த பணம் முறையான வழியில் வருமா? எதன் அடிப்படையில் நீங்கள் உச்சமாக எடுக்கிறீங்க? அந்த குடும்பம் முறையான வழியில் வருமா? அந்த எண்ணங்கள் முறையான வழியில் போகுமா? உச்சச்சந்திரனோடு ராகு சேரும் பொழுது என்ன நல்லது செய்வானா? சந்திரனுக்கு உச்சமாகறான், அங்கே ராகு கூட இருக்கும் பொழுது அப்போ அந்த மனம் எண்ணமானது எதை நோக்கி போகிறது? பணத்தை 1000 மடங்கு பெருக்க வேண்டும். இதுங்க அந்த எண்ணங்களானது மனம் ஒரு வளர்பிறை சந்திரனும் தேய்பிறை சந்திரனும் அதை போட்டு எடுத்து நீங்கள் பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உச்ச நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட அபிப்பிராய பேதம் இருக்கு. அப்போ வளர்பிறை சந்திரனோடு அந்த ராகு சேரும் பொழுது எண்ணங்கள் சிறிது குழப்பம் அடையும், ஆனால் அந்த அளவுக்கு பாதிக்கிறதில்லை. ஆனால் தேய்பிறை சந்திரனோடு அந்த ராகு சேரும் பொழுது எண்ணங்களும் மனங்களும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. பேய் வரும், பிசாசு வரும், பூதம் வரும், சாத்தனம் வரும், எப்போ என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாத அந்த சூழ்நிலையில் அங்கே ராகு உச்சமடைகிறான் என்று சொல்லும் பொழுது அப்போ பணம், குடும்பம், வாக்கு அப்படிங்க சொல்ல அந்த அபிப்பிராய பேதங்கள் ஏகப்பட்டது இருக்குதே. எதன் அடிப்படையில் உச்சம் எடுக்கிறாங்க? என்ன உச்சம் இவன் செய்ய போகிறான்? முறையற்ற வழியில் பணத்தை தான் கொடுப்பான், பல மடங்கு பணம் தான் வரும். இதுதான் உச்சம்னு நீங்கள் எடுக்கிறீங்க. ராகுவோட உச்சம் என்ன? அது உச்சம் இல்லை. தனபாவமும் குடும்ப பாவமும் பணம் வரும் பாவம். பணம் வரும் வழி எப்படி? எப்படி பணம் வருது? எங்கிருந்து பணம் வருது? அப்போ ராகு நல்லபடியாக பணம் கொடுப்பா நீங்கள் சொல்ல வரீங்களா? இது சுபத்துவம், இந்த ராகு நல்லா இருக்குது, அப்போ நல்லபடியாக பணம் கொடுப்போம், நல்லபடியாக குடும்பத்தை கொடுப்போம்னு சொல்ல வரீங்களா? சரி, இதை விட்டுருவோம். விருச்சகத்தில் கேது உச்சம். அப்போ
சந்திரன் நீசமாக, சந்திரன் நீசமாக இருக்கிற அந்த காலபுருஷனுக்கு அந்த 8ஆம் பாவம் சந்திரன் அங்கே நீசப்படுகிறான். நீசப்படும் பொழுது அங்கே சந்திரனும் செவ்வாய் வீடு, பெண் செவ்வாய் வீடு கேது இருக்கக்கூடிய இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் இந்த ராசியில் கேது உச்சமடைகிறான். இப்போ கேது உச்சமடையும் போது அப்போ எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதா? அப்போ மனநிலையில் அது 8ஆம் பாவம்ங்கிறது விபத்து கிடையாதா? கொலை கிடையாதா? தற்கொலை கிடையாதா? சட்ட ரீதியாக நடக்கும் அனைத்து விதமான கொலைகளுக்கும் கேது சம்பந்தப்படுறான். அதை செய்ய மாட்டான் அந்த கேது. உச்சம் எங்கே? எதன் அடிப்படையில் உச்சம்? கொள்ளைக்காரனும் உச்சமாக வந்து கொலை செய்ய தூண்டுகிறீர்களா? அப்போ கொள்ளைக்காரன் வந்து உச்சம்னு சொல்ல வரீங்களா? கொலை வந்து உச்சம் சொல்ல வரீங்களா? இல்லை ஆயுள் வந்து உச்சமாக போகுதுன்னு சொல்ல வரீங்களா? தற்கொலைகள் கேதுவோட வந்து கொலையும் செய்யும் தற்கொலையும் செய்யும். இது உச்சம் எப்படி எடுக்கிறீங்க? காலப்புருஷனுக்கு 8ஆம் பாவம். அப்போ மனநிலையில் இயல்புக்கு மாறான மனநிலை இருக்கும்போது அவன் கொலைக்கும் தற்கொலைக்கும் அவன் போக மாட்டானா? அப்போ நோய் வராது அவனுக்கு. நீங்க எடுக்கிற அபிப்பிராயம் செவ்வாயோட கேது. அப்போ என்ன பட்டம் போட்டு கொலை செய்வான்னு சொல்ல போறீங்களா? சாமியாராக இருந்து பட்டம் போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு அவன் கொலை செய்ய போறான்னு சொல்றீங்களா? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? எதன் அடிப்படையில் நீங்க உச்சம் எடுக்கிறீங்க? அப்ப பட்டை போட்டு அவன் கொலை செய்ய போகிறான், தற்கொலை செய்ய போகிறான். என்ன சிதறல்கள் ஏற்படுகிறது? மனச்சிதறல்கள் ஏற்படுகிறது. கேதில் 8 அப்போ வைரஸ் வருகிறது. என்ன நீங்க சொல்ல வரீங்க? எப்படி எடுக்கிறீங்க? எதன் அடிப்படையில் எடுக்கிறீங்க? செவ்வாய் சந்திரன் கேது இது நல்ல சேர்க்கையா? காலப்புருஷனுக்கு 8. அப்ப எண்ணங்கள், அதாவது இயல்பான நிலையில் அந்த கேது இருக்க விடுவானா? முன்ன நிகழ்காலத்தில் இருக்க விடுவானா? 8ஆம் பாவங்க காலப்புருஷனுக்கு 8ஆம் பாவத்தில் கேது உச்சம். எதன் அடிப்படையில் எப்படி நீங்க எடுத்தீங்க? இதுல ஏகப்பட்ட அபிப்பிராயம் பேதம் வருது. உச்ச நீச்சத்துக்கு முண்டத்துக்கு ஏதுங்க உச்ச நீச்சம்? இது ஒரு முண்டம், இது ஒரு முண்டம். முண்டத்துக்கு கூட கோள்கள் குடும்பம் நடத்துது 7 கோலம். அப்ப முண்டத்துக்கு கூட குடும்பம் நடத்தும் போது உச்சமாவது நீச்சமாவது என்னுடைய கருத்து. காலப்புருஷனுக்கு 8ஆம் பாவத்தில் அந்த கேது உச்சமடையும் போது என்ன நல்லது செய்யலாம்? நீங்க எதன் அடிப்படையில் எடுத்தீங்க? அப்படிங்கிற அபிப்பிராயம் ஏகப்பட்டது இருக்கு. சந்திரன் நீசம், அங்கே செவ்வாய் ஆக்கி இந்த கேது சேரலாம். அப்ப தீயதை கட்டவிழ்த்து விட மாட்டானா கேது? எண்ணங்கள் தீய குணங்களை வெளிப்படுத்த மாட்டானா? அந்த சந்திரன் நீசமானதா அந்த மனம் மலைப்பாயாதா? 8ஆம் பாவம் மனம் மலைப்பாயாதா? அந்த கேது எப்படி நல்லது செய்ய முடியும்? எதன் அடிப்படையில் அந்த கேது அங்கே நல்லது செய்ய முடியும்ங்கிற கேள்வி எழுது. அடுத்தது என்ன சொல்றாங்க? ராகுவும் கேதுவும் மூலத்திரிகோணம் மகரமும் கடகங்கிறாங்க. சந்திரனோட ராகு சேரக்குள்ளேயே மனநிலைகள் தடுமாறுகிறது, எண்ணங்கள் தடுமாறுகிறது, எண்ணங்களில் குழப்பம் அடைகிறது, எண்ணங்களில் வந்து பேதலிக்கிறது. என்னங்க? எண்ணங்கள் பேதலிக்கிறது. பேய் பிசாசு ஆகி கண்டதெல்லாம் வந்து சந்திரனுக்குள்ள வருது. இயல்பான மனநிலையிலே அவங்க இருப்பதில்லை. சந்திரனோட ராகுவும் கேது இருக்கக்கூடிய இயல்பான மனநிலையில் அவங்க இருப்பதில்லை. பித்தி பிடித்தார் போலும், வைத்தியம் பிடித்தார் போலும் ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறது இந்த ராகு கேது இருக்கிறப்ப. அந்த ராகு கேது இங்கே மூலத்திரிகோணம் சொல்றாங்க. ஏங்க மனநல பாதிப்பு ஒரு மூலத்திரிகோணமாக? உடல்நல பாதிப்பு சந்திரன் வந்து ராகு கேது உடல்நல பாதிப்பு மனநல பாதிப்பு ஒரு மூலத்திரிகோணம் நம்ம எடுக்கிறதா? காலப்புருஷனுக்கு 4 சுகம். அப்ப முறையற்ற வழியில் சுகம் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? தீய கோள்கள் சுகத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்ல வருகிறீர்களா? சொத்துக்களை அனுபவிக்க கூடாது, அனுபவிக்க விடக்கூடாது என்று சொல்ல வருகிறீர்களா? இது காலப்புருஷனுக்கு 4. அப்ப மனமே பித்து பிடித்து அலையக்கூடிய அப்ப தாயுடன் அபிப்பிராய பேதம் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களா? எதுக்கு 4? நீங்க என்ன எந்த அடிப்படையில் மூலத்திரிகோணங்கிறீங்க? செயல்பாடுகளை வந்து சிக்கலுக்குள்ளாவது. நீங்க எடுக்கிறது 2 பேருக்கும் ஆகாது.
சந்திரனுக்கு ராகுவும் கேதுவும் ஆகாது. எண்ணங்களில் தெளிவற்ற தன்மை, குழப்ப நிலைவர தன்மை, பைத்தியம் பிடித்தப்படும் ஒரு உணர்வுகள், மனநல பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள், எண்ணங்கள் பாதிப்புகள், எண்ண சிதறல்கள், முதல்ல மனச்சிதறல்கள் அத்தனை வருது ராகக்கேதுக்களா. எப்படி நீங்கள் எடுத்திருக்கீங்க? இதன் அடிப்படையில் எடுத்தீங்க. அடுத்து என்ன எடுக்கிறீங்க? தொழில் ஸ்தானமாக மகரம் எடுக்கிறீங்க. மகரத்தில் ராகுது, சனியனோட ராகுக்கேது அந்த தொழில் விளக்கமாக. இவன் திருடன் சனியன், ஆனால் ராகு மாபெரும் திருடன், மாபெரும் கொடை. அப்போ அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க? தொழிலை திருடுங்களாங்கிறீங்களா? இதான் நீங்கள் சொல்ல வரீங்களா? திருட்டு வேலை செய்யி, கொள்ளையடி, எப்படி மூல திரிகோணம்? அப்போ தொழிலை எப்படி வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம் சொல்றீங்க. கேது அவன் வேதாந்தம் பேசுவான், ஏகாந்தம் பேசுவான். உழைப்பு எதுங்க தத்துவான்? அவன் எதுங்க மூல திரிகோணம்? எப்படிங்க எடுத்தீங்க? உழைப்புக்கு தத்துவம் தேவையா? ஆன்மீகம் தேவையா? இல்லை ஏகாந்தம் தேவையா? வேதாந்தம் தேவையா உழைப்புக்கு? இதெல்லாம் கேது பேசிட்டு இருப்பான். இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு நன்மை ஏதோ உலகத்துக்கு இருக்குதா? இதன் அடிப்படையில் முன்னோர்கள் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. கேதால என்ன நன்மை? மறுத்து எல்லாத்தையும் மறுத்து பேசுவார். நான் என்ன செய்யறேன்னா அதான் சரிட்டு உட்காந்துருப்பார் இந்த கேது. ராகு அப்படி அல்ல, 1000 மடங்கு தப்பை செய்ய தூண்டுவான். சனியன் சிலரை திருடன், ராகு மாபெரும் கொலை. சில்லை திருடனும் கொள்ளையும் சேரும்போது அது நல்லது நடக்க போதாங்க. என்ன அப்ப தொழில்களில் சீட்டிங் தான் ஆகுது. இதுதான் நடக்கும். அப்ப நீங்க எதன் அடிப்படையில் மூலத்திரிகோணம் என்று எடுத்தீர்கள்? எதன் அடிப்படையில் உச்சம் எடுக்கிறீங்க? எதன் அடிப்படையில் நீச்சம் எடுக்கிறீங்க? முண்டத்துக்கு ஏதுங்க உச்ச நீச்சம்? இது ஒரு முண்டம். முண்டத்து கூட குடும்பம் நடத்தக்கூடிய இடம் 7 கோள்கள். முண்டத்துடன் கோள் சேரும்போது நல்லதை 1000 மடங்கு பெருக்குகிறான், தீயதை 1000 மடங்கு தான். ராகுவோட கோள்கள் சேரும்போது இதுதான். ஒன்று புரிஞ்சுங்க. இதுக்கு உச்சமும் என்னுடைய கருத்து உச்சமும் அல்ல, நீசமும் அல்ல. அது ஊடே இல்லை. அவனுக்கு நம்ம ஊடும் கொடுக்கல, நட்சத்திரத்தை கொடுத்துருக்கிறோம். இங்கே நட்சத்திரத்தை கொடுத்துருக்கிறோம். காத்து ராசியில் ராகு என்ற நட்சத்திரத்தை, முழு நட்சத்திரத்தை கொடுத்துருக்கிறோம். கேது நெருப்பு ராசியில் கொடுத்துருக்கிறோம். எதற்கு கொடுத்தோம்? வைராக்கியம் வர வேண்டும் என்றால் கேது. அந்த வைராக்கிய குணம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு வரும் அப்படின்னா கேதால மட்டும்தான் வர முடியும். அந்த கேதுவோட நட்சத்திரத்தை கொடுத்துருக்கோம். இங்கே இந்த ராகுவோட நட்சத்திரம் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடியது சீட்டிங். அப்ப புதன், அதாவது உள்ளொன்று வைத்து ஒரே நிலையில் இருப்பதில்லை. மிதுனத்தில் அந்த ராகு நட்சத்திரம் அவங்க ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப துலாம் ராசியில் ராகு அந்த நட்சத்திரம். அப்ப வியாபாரத்தில் சீட்டிங்கே நடக்காதா? சீட்டிங் இல்லாத வியாபாரம் எங்கே? லாபத்தில் சீட்டிங் செய்யறது இல்லையா? 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அந்த லாபங்கிறது சீட்டிங் செய்வது இல்லையா? இங்கே கொடுப்பது இதுல ஏகப்பட்ட உச்சம் நீச்சம் என்பது அபிப்பிராய பேதங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. உச்சம் நீச்சம் என்பது ராகுகேதுக்கு கிடையாது. ஆட்சி நட்பு பகை என்பது ராகுகேது கிடையாது. பகை என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கலாம்னா சூரியன் எடுத்துக்கலாம், சந்திரன் எடுத்துக்கலாம், செவ்வாய் எடுத்துக்கலாம். அபிப்பிராயம் என்னையை பொறுத்தவரை அது பகன்னு இதுதான் பகை. ராகுகேதுகளுக்கு இதை மட்டும் எடுக்க முடியும். ஆனால் உச்சம் நீச்சம் ஆட்சி நட்புங்கிறது ராகுகேதுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ சரியாப்படலை. நட்பாக இருந்து என்ன பண்ண போகிறான், உச்சமாக இருந்து என்ன பண்ண போகிறான், நீச்சமாக இருந்து என்ன பண்ண போகிறான்? ராகுகேதுக்கு முண்டத்துக்கு எதுக்கு உச்ச நீச்சம்? இதில் கருத்துக்கள் ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் வருகிறது. முண்டத்துக்கு கூட ராகுகேதுகள் சேரும்போது இந்த கோள் ராகு என்பவன் வளர விடும் 1000 மடங்கு. அந்த இப்போ சந்திரனோட ராகுனா எண்ணங்களை 1000 மடங்கு பெருக்குவான். இன்பத்தை 1000 மடங்கு பெருக்குவான். சுக்கிரனோட ராகு பெருக்கம், கேது சுருக்கம். அதாவது எந்த காரணத்துவம், அதாவது எந்த கோளுடன் கேது செய்கிறதோ அந்த
உறவுகளை வளர விடாமல் தடை செய்பவன். இதை கவனிக்கணும். இங்கே உறவுகளை வளர விடாமல் தடை செய்யக்கூடிய இவன் எப்படிங்க உச்சநீச்சம் எடுக்கிறீங்க? காலப்புருஷனுக்கு உச்சநீச்சங்கிறதே இன்னும் தப்பு. ராகு கேதுக்கு வந்து நட்பு பகைங்கிறதே என்னை பொறுத்தவரை ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. இதை சொல்வதற்காக தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். தீயவர்கள், வீடே இல்லாதவர்கள், வீடு இவங்களுக்கு கிடையாது, முண்டம். இது ஒரு முண்டம், இது ஒரு முண்டம். முண்டத்துக்கு கூட நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். குணங்கள் அடிப்படையில் தான் இங்கே பேசுது. எங்கள் குறிஞ்ச ராகு உச்சத்துக்கு முன் நீச்சமும் கிடையாது. அது நம்ம சொன்னோம்னா பலன்கள் சரியாக வருவதில் முரண்பட்டு நிற்குது எல்லாமே. இதற்காக தான் வீடியோ பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ நார்மல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.